ஒரு 3 நாள் ஸ்விம்மிங் பூல் லீவ் விட்டு ஊர் சுற்ற போயிட்டேன். வந்து பார்க்குறேன் தண்ணி இப்படி ஆகிப்போச்சு. வெறும் 3 நாள் கேப்பில் தண்ணி இப்படி ஆயிருமோ எனக்கே ரொம்ப ஷாக்கு. எப்படி இருந்த ஸ்விம்மிங் பூல் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தம். இந்த வீடியோவில் எப்படி பச்சையாக இருக்க ஸ்விம்மிங் பூலை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த வீடியோவில் கட்டுற அலுமினியம் சல்ஃபேட்டுங்கிற ஆழம், அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர், அப்புறம் குளோரின், இந்த மூணையும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆழம் பவுடரை தண்ணியில் கரைச்சி ஊற்றணும் தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ப்ளீச்சிங் பவுடரையும் பின்னாடியே கரைச்சி ஊற்றணும். நம்ம ஸ்விம்மிங் பூல் பெருசுங்கிறதுனால எங்களுக்கு நிறையா கெமிக்கல் தேவைப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு வேறுபடும், கெமிக்கலோட அளவு. ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவே கரைச்சி ஊற்றிட்டு அதை உள்ளே இறங்கி நாங்கள் கலக்கி விட்டோம். தென் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோம், பிஹெச் லெவல் மாதிரி இருக்கான்னு பார்த்தோம். பிஹெச் லெவல் மாதிரி இருந்தது, குளோரின் ரேட் அதிகமாக இருந்தது. தென் என்ன செய்வோம், கீழே படிஞ்சிருக்கும். வேக்கம் மோட்டர் வச்சு வேக்கம் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பச்சை கலரில் வந்தது. நல்லா கிளியராக ஓரளவுக்கு இருக்கிற பச்சையெல்லாம் வெளியேற்றிட்டோம். தென் வேக்கம் போட்டதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் எப்படி இருந்தது அப்படின்னு